ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு மாய சாம்பார் ரெடி பண்ணுவோமா? என்னது மாய சாம்பார் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. காய்கறி வந்து சாம்பாருக்கு செலக்ட் பண்ணி சாம்பார் வைப்போம். அப்படி இல்லைன்னா எங்கள் ஊர்லலாம் சாம்பாருக்குன்னே தனியாக காய்கறி அதுக்குன்னே கட் பண்ணி தருவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாய சாம்பாருக்கு என்ன காய்கறி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கடைசியாக கொஞ்சம் தேவையுள்ள காய், ஒரு சில வாடி வதங்கின காய்கள்லாம் மொத்தமாக கிடக்கும் பார்த்தீங்களா? இனி என்ன பண்ணுறது, மொத்தத்தில் ஒரு அவிச்சு அப்படி ஒரு சாம்பாராக ரெடி பண்ணுறது தான் மாய சாம்பார். ஆனால் என்னன்னு தான் நம்ம இந்த மாய சாம்பாரை வைக்கும்போது இதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்து பார்த்து காய் செலக்ட் பண்ணி வைக்கும்போது அது என்னமோ டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்படி தான் இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி எடுத்து பருப்பு போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு கூடவே தேவையான காய்கறியும் போட்டு கூடவே சாம்பார் பொடியும் போட்டு அப்படியே கொஞ்சமாக புளித்தண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டு மொத்தமாக ஒரு அவிய வச்சிடணும். கடைசியாக தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு அப்படி தாளித்து கொட்டிட வேண்டியதான். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அப்படியே இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். முன்னாடியெல்லாம் குக்கரில் தான் அதிகமாக வைப்பேன். இப்போ குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான்